நம்ம எல்லாருக்குமே ஒரு நல்ல யூஸ்டு கார் வாங்கணும்னு ஆசை இருக்கும். ஆனால் பட்ஜெட்னு வரப்போ லோ பட்ஜெட்டில் இவ்வளோ கம்மியாக இருக்குது அந்த வண்டி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ராப்பில் போய் நம்ம விழுந்துடுறோம். இன்னைக்கு இந்த வீடியோவில் பெஸ்ட் லோ பட்ஜெட் யூஸ்டு கார்ஸ் எதை வாங்கலாம், எதை தவிர்க்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் முக்கியமாக பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோவில் நான் லோ பட்ஜெட்னு ரெஃபர் பண்ணுறது 3 லட்சம் அல்லது 3 லட்சத்துக்கு உள்ளே இருக்கக்கூடிய வண்டிகள். இப்போ ஃபர்ஸ்ட் எந்தெந்த விஷயங்கள் அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதில் முதல் இடத்துல வரக்கூடியது பார்த்தீங்கன்னா லோ பட்ஜெட் ஜெர்மன் பிராண்ட் கார்ஸ். ஸோ லோ பட்ஜெட் ஜெர்மன் பிராண்ட்ஸ் கார்ஸில் இன்றைக்கி வந்து பெரும்பாலான மக்கள் பார்த்தீங்கன்னா அந்த லக்ஸரிக்கும் அந்த ப்ரீமியமுக்கும் லோ பட்ஜெட்டில் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ராப்பில் போய் விழுகிறாங்க. இதில் பெரிய பிரச்சனை என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஜெர்மன் பிராண்ட்ஸ் எல்லாமே லோ பட்ஜெட்டில் கிடைக்குது அப்படிங்கிறப்போ அந்த வண்டியில் நிறைய பிரச்சனைகள் இருக்கும். ஒன்று ஓல்டு ஏஜ் வெஹிக்கிளாக இருக்கும், இல்லைனா பல ஓனர்கள் மாற்றின வண்டி, இல்லை கிலோமீட்டர் ஜாஸ்தியாக ஒன்ன வண்டி, இந்த மாதிரி தான் இருக்கும். முக்கியமாக இதில் நிறைய டேம்பர் விஷயங்களும், அதாவது கிலோமீட்டர் ரிவைஸ் பண்ணக்கூடிய விஷயங்களும் நடக்குது. இந்த வண்டிகளில் போய் லோ பட்ஜெட்டில் 2.5 லட்சத்தில் கிடைக்குது, 3 லட்சத்தில் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு வாங்குறதுனால இந்த வண்டியை வாங்கிட்டு அதை ரிப்பேர் பண்ணுறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த வண்டியோட பட்ஜெட்லேருந்து பாதி செலவு காசில் வந்து நம்ம ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்புறம் அந்த வண்டி விற்கலான்னு போகும்போது அந்த வண்டி விற்கவும் முடியாது, லோ பட்ஜெட்டில் தான். அது நம்ம வாங்கினத வண்டியை விட லோ பட்ஜெட்டில் தான் அந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா செல் பண்ணுறதுக்கான சுச்சுவேஷன்ஸ் கிரியேட் ஆயிரும். அப்போது அந்த வண்டியில் ஒரு ட்ராப் மாதிரி சிக்கிரும். அந்த வண்டியை செலவு பண்ணி யூஸ் பண்ணவும் முடியாமல் விற்கவும் முடியாமல் சிக்கிரும். ஸோ ஃபஸ்ட்டு அவாய்ட் பண்ணக்கூடியது பார்த்திங்கன்னா லோ பட்ஜெட் ஜெர்மன் பிராண்ட்ஸ். அப்புறம் செகண்ட் நீங்கள் என்ன அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீசல் வெஹிக்கிள்ஸ். லோ பட்ஜெட்டில் இருக்கக்கூடிய வண்டிகளில் பெரும்பாலும் ஒரு 90% டீசல் பிராண்ட்ஸ் அவாய்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த பிரச்சனைகள் இல்லாமல் வண்டியை லைஃப் லாங்காக கொஞ்சம் ரிலையபிளாக டிரைவ் பண்ணலாம். ஏன் டீசல் வண்டியை அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெட்ரோல் வெஹிக்கிள்ஸை பொறுத்த வரைக்கும் காம்போனன்ட்ஸ் கம்மியாக இருக்கும், டீசல் வண்டியில் காம்போனன்ட் ஜாஸ்தியாக இருக்குது. அப்போ லோ பட்ஜெட்டுன்னு போகும்போது ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா ஓல்டு வெஹிக்கிள்ஸ் தான், ஏஜ் அதிகமான வெஹிக்கிள்ஸ் தான் வரும். அப்போது இதில் தேய்மானங்கள் ஜாஸ்தியாக இருக்கும். டீசல் வண்டியில் காம்போனன்ட் ஜாஸ்தியாக இருக்கிறனால தேய்மானங்களும் ஜாஸ்தியாக இருக்கும். அதே மாதிரி ரிப்பேர் எஸ்டிமேட், மெயின்டெனன்ஸ் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜாஸ்தியாகும். அப்போ பெட்ரோல் வெஹிக்கிள்ஸில் போகும்போது காம்போனன்ட்ஸ் கம்மியாக இருக்கிறனால தேய்மானங்களும் கம்மியாக இருக்கும், மெயின்டெனன்ஸும் கம்மியாக இருக்கும். எடுத்தால் பெருசாக எந்த ஒரு செலவும் வைக்காமல் நார்மலான ஒரு டீசெண்டான ரிப்பேர்ஸ் பண்ணிவிட்டு வெஹிக்கிளை வந்து நம்ம தாராளமாக டிரைவ் பண்ணலாம். மூணாவது அவாய்ட் பண்ணக்கூடிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா லோ பட்ஜெட் ப்ரீமியம் பிராண்ட் கார்ஸ். அதாவது ஒரு ஹோண்டா சிட்டி வாங்குற காஸ்ட்டில், இல்லை ஒரு ஷிஃப்ட் வாங்குற காஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு BMW கிடைக்குது, மெர்சிடிஸ் கிடைக்குது அப்படிங்கிறதுக்காக அந்த வண்டிகளில் போய் விழுந்துடுறாங்க. ஜென்ரலாக யோசித்து பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கே அது விளங்கும். அதாவது ஒரு ஷிஃப்ட் விற்கிற காஸ்ட்டில் ஒரு மெர்சிடிஸ் பென்ஸ் வருதுன்னா எதனால் அந்த வண்டி இவ்வளோ ரேட் கம்மியாக இருக்குது அப்படிங்கிறது. பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இந்த மெர்சிடிஸ்லேயும் சரி, இல்லை BMW, வோல்வோ இந்த மாதிரியான கார்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நிறைய தேய்மானமாகி அந்த வண்டியில் நிறைய பிரச்சனைகள் கொடுக்கும்போது தான் விற்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அந்த வண்டிகளுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா பட்ஜெட்டோட வேல்யூ கம்மியாக இருக்கும். மார்க்கெட்டில் நீங்கள் நிறைய பேர் செல் பண்ணக்கூடியவங்க லோ பட்ஜெட்டில் ஒரு ப்ரீமியம் வண்டி அப்படின்னு சொல்லி செல் பண்ணும்போது ஆசைகளை தூண்டக்கூடிய வார்த்தைகளில் யூஸ் பண்ணுறாங்க. அதில் மிடில் கிளாஸில் நிறைய பேர் போய் அதை ஏமாந்து சிக்கிடுறாங்க. அப்போ அந்த வண்டியை வாங்கிட்டு அதை செலவுன்னு வைக்கும்போது பயங்கரமான ஒரு செலவாக இருக்கும். ஒரு மிடில் கிளாஸ்னால ஒரு ஹேண்டில் பண்ணக்கூடியாத ஒரு எக்ஸ்பென்சிவாக அந்த வண்டி இருக்கும். அப்போ அந்த ப்ரீமியம் செக்மெண்ட்டை நம்ம என்ஜாய் பண்ணலான்னு சொல்லி வாங்கிட்டு பெரிய ட்ராப்பில் சிக்கிடுவோம் அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம். ஸோ இந்த ஜெர்மன் பிராண்ட்ஸ் அவாய்ட் பண்ணுற மாதிரி ப்ரீமியம் வண்டிகளில் லோ பட்ஜெட்டாக இருக்கக்கூடிய வண்டிகளில் அவாய்ட் பண்ணியிருக்கேன். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி மார்க்கெட்டில் நம்ம நிறைய பேருக்கு வந்து நல்ல வண்டி யூஸ்டு கார் வாங்குறதுக்கு ஹெல்ப் பண்ணி கொடுத்துருக்கோம் இன்ஸ்பெக்ஷன்ஸ் மூலிமா சென்னை அண்ட் கோயம்புத்தூரில். இதில் நாங்கள் அனலைஸ் பண்ணி நிறைய விஷயங்கள் பார்க்குறோம். அதில் முக்கியமான ஒரு விஷயம் நிறைய பேர் வந்து ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய விஷயம் என்னென்னா, மார்க்கெட்டில் ஒரு வண்டி 5 லட்ச ரூபா இருக்கும், சிலர் மட்டும் ஒரு 4.5 லட்ச ரூபா 4.25 லட்ச ரூபான்னு சொல்லி ஆட் போட்டிருப்பாங்க. மார்க்கெட்டை விட கம்பேர் பண்ணும்போது இந்த வண்டியில் 50,000 ரூபா 80,000 ரூபா கம்மியாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக அந்த வண்டிக்கு முதல் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து நிறைய பேர் இன்ஸ்பெக்ஷன் பண்ணி அதை வண்டி அவாய்ட் பண்ணுறாங்க. நிறைய பேர் இன்ஸ்பெக்ஷன் பண்ணாமல் தெரியாமல் அந்த வண்டியை வாங்கவும் செஞ்சிடறாங்க. ஜென்ரலாக யோசிச்சு பாருங்கள், ஒரு 5 லட்ச ரூபாய்க்கு விற்கக்கூடிய வண்டி, மார்க்கெட் ரேட் இருக்கக்கூடிய வண்டிக்கு ஒருத்தர் 4.25 லட்ச ரூபா இல்லை 4 லட்ச ரூபா கோட் பண்ணுறாங்கன்னா அந்த வண்டியில் பிரச்சனை இல்லாமல் இருக்குமா என்ன? யோசிங்க. ஒரு மார்க்கெட் வேல்யூவில் வந்து ரேட்டு கம்மியாக இருக்குது அப்படின்னா அந்த வண்டி எடுக்காதீங்க, அவாய்ட் பண்ணிடுங்க. அந்த ஆடு பார்க்கும்போது அந்த வண்டியை ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்த வண்டியை பார்க்க ஆரம்பிச்சிருங்க. ஒரு 5,000 ரூபா 10,000 ரூபா ஒரு 20,000 ரூபா வரைக்கும் கூட ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குதுங்கிறது நார்மலான ஒரு விஷயம். பட் 50,000 ரூபா 80,000 ரூபாங்கிறதுலாம் டிஃப்ரெண்ட் இருக்குது அப்படின்னா அந்த வண்டியில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கலாம். ஆக்சிடென்ட்டோ, ஃப்ளட்டோ, இல்லை ரிப்பேர்ஸோ இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அந்த வண்டியை ஆடு பார்க்கும்போது அவாய்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த 4 விஷயங்கள் தான் அவாய்ட் பண்ணக்கூடிய விஷயமா இருக்குது. அப்போ எது ப்ரோ வாங்கலாம் அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின் வரும் இல்லையா? இங்கே தான் பார்த்தீங்கன்னா லோ பட்ஜெட் கார்ஸ் நீங்கள் போகும்போது ரொம்ப 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 இன்றைக்கி இருக்கக்கூடிய மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா அவேர்னஸோடு இருக்கணும், தெளிவாக இருக்கணும். ஏன்னா லோ பட்ஜெட் கார்ஸில் நிறைய ஸ்கேம்ஸ் நடக்குது, நிறைய பேர் ஏமாந்து எடுக்கிறாங்க. முக்கியமாக லோ பட்ஜெட் காசு எடுக்கக்கூடியவங்களாம் அதிகமாக இருக்கக்கூடியது மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். இவங்க சேர்த்து வைக்கிற காசு எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த காரில் போய் எக்ஸ்பென்ஸ் பண்ணி சிக்கிடுறாங்க. ஸோ நான் திரும்ப சொல்கிறது என்னென்னா, ஒரு யூஸ்டு கார் லோ பட்ஜெட்டில் வாங்குறீங்க அப்படின்னா ரொம்ப தெளிவாக இருந்து தான் அந்த காரை வாங்கணும். லோ பட்ஜெட்டில் வாங்கக்கூடியவங்களுக்கு பெஸ்ட்டாக சஜஸ்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஜெர்மன் பிராண்ட்ஸு, ப்ரீமியம் பிராண்ட்ஸ் இதெல்லாமே
கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிடுங்க. டீசல் வெஹிக்கிள்ஸை ஆல்மோஸ்ட் அவாய்ட் பண்ணிடுங்க. எல்லா டீசல் வெஹிக்கிள்ஸும் இல்லை, சில ஒரு 80% ஆஃப் த டீசல் வெஹிக்கிள்ஸில் மேஜரான ப்ராப்ளம்ஸ் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் என்னென்ன மாதிரியான வண்டிகள் வாங்கலான்னு பார்த்தீங்கன்னா, பெட்ரோல் இன்ஜின்ஸ் வாங்குங்க. அதாவது ஜாப்பனீஸ் பிராண்டு, கொரியன் பிராண்ட்ஸு, இந்தியன் பிராண்ட்ஸில் இருக்கக்கூடிய வண்டிகளில், அதாவது மாருதி, டொயோட்டா, ஹோண்டா இந்த மாதிரியான பிராண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பெட்ரோல் வெர்ஷன்ஸை பாருங்கள். பெட்ரோல் வெர்ஷன்ஸ் வாங்கும்போது என்னென்னா, நான் சொன்ன மாதிரி ஆல்ரெடி இந்த தேய்மானம் கம்மியாக இருக்கும். அதே மாதிரி எந்த ஒரு மேஜர் ப்ராப்ளம்ஸும் அது அவ்வளோ சீக்கிரம் வராது. கொஞ்சம் ரிலையபிளாக எடுத்தோன்னே ஒரு 4 வருஷம் 3 வருஷம் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் அந்த காரை ட்ரைவ் பண்ணலாம். ஏன்னா பெரும்பாலும் இன்றைக்கி எல்லாருமே வாங்கக்கூடியது வாங்கணும்னு விற்க போகிறது கிடையாது. ஒரு 3 வருஷமோ 5 வருஷமோ வாங்கி ஓட்டுறது தான் ஐடியா. அப்போ ஒரு பெட்ரோல் வேரியன்ட்ஸ்னு போகும்போது கொஞ்சம் பெட்டராக இருக்கும், ரிலையபிளாக ஓட்டுறதுக்கு நல்லா இருக்குது. ஸோ அவாய்ட் பண்ணக்கூடிய இந்த 4 விஷயங்களும் பார்த்தீங்கன்னா லோ பட்ஜெட்டில் வாங்கும்போது கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிடுங்க. அண்டு வாங்குறதுன்னு பார்த்தீங்கன்னா ஜெர்மன் பிராண்ட்ஸு அண்டு ப்ரீமியம் பிராண்ட்ஸ் எல்லாமே அவாய்ட் பண்ணிக்கிட்டு இந்தியன் பிராண்ட்ஸு, ஜாப்பனீஸ் பிராண்ட்ஸு, கொரியன் பிராண்ட்ஸு இந்த மாதிரி எல்லாமே வாங்கிட்டீங்கன்னா, அதுவும் பெட்ரோல் இன்ஜின் ஸ்பெசிஃபிக்காக வாங்கினீங்கன்னா பிரச்சனை இல்லாமல் ஒரு கார் ட்ரைவ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் நீங்கள் ஒரு யூஸ்டு கார் வாங்குறீங்க, எப்படி வாங்குறது தெரியல, யாரை வச்சு செக் பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு நினச்சிங்கன்னா மைகார் பாயை கான்டாக்ட் பண்ணுங்கள். நாங்கள் சென்னை அண்ட் கோயம்புத்தூரில் எங்களோட சர்வீஸ் ஃபுல் அண்ட் ஃபுல்லி நம்ம இன்ஸ்பெக்ஷன் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஒரு காரோட டெக்னிக்கல் டேட்டாவை சிம்பிளாக அந்த கார் எப்படி குவாலிட்டி இருக்குங்கிறது ஒரு கஸ்டமருக்கு புரிகிற மாதிரி நம்ம ஒரு ரிப்போர்ட் கொடுப்போம். அந்த கார் எடுக்கலாமா, ஆக்சிடென்ட் ஆகிருக்கா, எடுத்தால் எவ்வளோ செலவு பண்ணுற மாதிரி இருக்கும், அந்த கார் ஒர்த்தா இல்லையா அப்படிங்கிறத சிம்பிளாக உங்களுக்கு சொல்லிடுவோம். ஸோ மைகார் பாயை கான்டாக்ட் பண்ணுங்கள். கூகுளில் போய் மைகார் பாய்னு சர்ச் பண்ணிங்கன்னா வெப்சைட் வரும். அதில் போய் சர்வீஸ் இன்ஸ்பெக்ஷன் புக் பண்ணிங்கன்னா நம்ம வண்டி இருக்க லொக்கேஷனில் வந்து டீட்டெயிலாக இன்ஸ்பெக்ஷன் பண்ணி அந்த காரோட குவாலிட்டி என்னங்கிறது உங்களுக்கு சொல்லிடுவோம். அந்த கார்ஸை பற்றி ப்ராக்டிக்கலான விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மைகார் பாயை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ.